Hi viewers, welcome to Aathu Samayal. மிளகு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூனு எடுத்திருக்கேன். ஜீரகம் மட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது பார்த்துக்கோங்க. தனியா 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஜீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 10 பீஸ் குட்டி பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் இது ஒரு எனக்கு நம்ம கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் அரைக்கும் போது இந்த கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் புளி. தாளிக்கிறதுக்கு அரைக்கும் போதும் கொஞ்சம் பெருங்காயம் தூவி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கும் போதும் நம்ம பெருங்காயம் தூவிக்கலாம். இப்போ நல்லெண்ணெயில் தான் நான் செய்ய போகிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், அப்புறம் வெந்தயம் தேவைப்படும். ஸோ இதுதான் இன்க்ரீடியண்ட். இது இந்த குளிர்காலத்துக்கு செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட் நான் போடுறேன். இது கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை நம்ம போட்டு நம்ம வறுத்துடலாம். ஜீரகம் போட்டு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை ஆற வைப்போம். இப்போ இதை எடுத்துட்டு இந்த தேங்காய் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது தேங்காயும் போட்டு நல்லா நான் வறுத்துட்டேன். ஒரு சிலர் தேங்காய் போட மாட்டாங்க. பட் நான் இது தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா இருக்கும். அந்த மிளகு அதிகமாக போடுறதுனால நமக்கு அந்த எரிச்சல் இது இல்லாமல் இருக்கும். இந்த தேங்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி பேனில் நல்லா நீங்கள் கொஞ்ச நேரம் வறுத்துட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதை கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதுலேயே பெருங்காயம் நம்ம கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இது ஆறுற வரைக்கும் நம்ம இது கொஞ்சம் தாளித்து புளியை கொதிக்க விடலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போடுறேன். பெருங்காயம் கொஞ்சம் தூவிக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். புளி இது கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி ஜலம் இதில் விட்டுடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அந்த விழுதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா மையாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட திப்பியாக அரைக்காமல் மையாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த விழுதை இந்த கொதிக்கிற இந்த புளியில் இதை விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ நம்ம கலக்கி இதில் விட்டுடலாம். தேவையான அளவு உப்பும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு சின்ன பீஸ் நான் வெல்லம் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இது பாருங்கள், திக்னஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம். இது போக போக கெட்டித்தன்மை அடையிற குழம்பு இது. இது நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.